ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே இத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
திருப்பாடல் 27 4வது இறைவார்த்தை. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். அமர்ந்து கொள்வோம். கண்களை மூடுவோம். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ஆண்டவர் மீது எவ்வளவு இணக்கமான நெருக்கமான அன்புறவை கொண்டிருந்தார் பாருங்கள். கண்களை மூடியபடி நான் சொல்லுகிறேன், நான் வாசிக்கிற இந்த வாசகத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு அழுத்தமான அன்பு இருந்தால், எவ்வளவு ஆழமான காதல் இருந்தால் கடவுளை பார்த்து தாவீது இந்த வரிகளை சொல்கிறார். தேர்ந்தெடுத்த வார்த்தைகள். கண்களை மூடியபடி இதே வார்த்தைகளை நாம் இயேசுவிடம் சொல்வது போல உணர்வோம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். சுவையான ஒரு உணவை உண்டவுடன் நாவிலே அந்த இனிப்பு, அந்த சுவை ஒட்டி இருக்கும். நாக்கு அதை சப்பை போட்டு அதை ருசித்து கொண்டிருக்கும். இந்த வார்த்தைகள் நம்முடைய காதுக்கு அப்படி இருக்கிறது. எவ்வளவு இனிமையான வார்த்தைகள். கண்களை மூடியபடியே நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். கண்களை திறந்து கொள்வோம். இனியவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. கடவுளை காண வேண்டும், அவரது அழகை நான் காண வேண்டும். என் வாழ்நாள் எல்லாம் அவரது ஆலயத்தில் இருக்க வேண்டும். அவரது ஆலயத்தில் அவரது திருவுளம் எது, அதை நான் கண்டறிய வேண்டும். தாவீதுக்கு கடவுள் மீது எவ்வளவு காதல் பாருங்கள். இனி இவர்களே, நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு பிடித்தவர்கள் பலர் இருப்பார்கள், நம்மை பிடித்தவர்கள் பலர் இருப்பார்கள். நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களுக்கு என்ன தேவை அப்படி தேடி தேடி பார்ப்போம். அவங்களுக்கு எதுலாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். எது பிடிக்குமோ அதெல்லாம் என்ன செய்வோம்? கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் ஒரு உடை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க, இதுவரைக்கும் அவர் அந்த ட்ரெஸ்ஸை விரும்பி போட்டார், இப்போ அவர் போடலைன்னா என்ன செய்வீங்க? ஏன் போடலன்னு சண்டை போடுவீங்களா? போட மாட்டோம். உண்மையான அன்பு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், இவ்வளவு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இப்போ ஏன் போடலை, அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அவர் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட சொல்லாமல் கண்டுபிடிச்சோம்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யாருக்கு என்ன பிடிக்கும் அல்லது நமக்கு பிடித்தவர்களுக்கு என்ன பிடிக்கும்ட்டு அவங்க சொல்லாமல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிரத்தை எடுப்போம். அவரை தவிர எல்லார்ட்டையுமே கேட்போம், அவருக்கு என்ன பிடிக்கும்,
என்ன சாப்பிடுவார், என்ன கலர் பிடிக்கும், அதை அவர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவார். ஆனால் அதில் சுவாரஸ்யம் கிடையாது. நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று பார் அப்படிங்கிறத நாம் எடுத்து காண்பிப்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். நம்மை ஒருவர் அப்படிதான் அன்பு செஞ்சுட்டு இருப்பார். நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தேடி தேடி செய்வார். அவர் மேலே உங்களுக்கு காதல் இல்லை, அன்பு இல்லைன்னா நீங்கள் அதை என்ன செய்ய மாட்டீங்க, பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பலகாரத்தை கொண்டு வந்து கொடுக்காங்கன்னா, சரி இருக்கட்டும் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அவர் மீது அன்பு இல்லை, உங்களுக்கு அவர் மீது பற்று இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. அதனால் உங்கள் மீது யார் அன்பு செய்கிறாங்களோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் யாரை அன்பு செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும், அவர்கள் உங்களை எவ்வளவு ஏளனப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வோம். என்ன பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து மூஞ்சை திருப்பிட்டு போயிட மாட்டோம். ஏதாவது ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சி அவரை திரும்ப வச்சிட மாட்டோமா, அவரை என் மீது பாசம் கொள்ள செஞ்சிட மாட்டோமா. உலகத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை காதலிச்சாலும் நம்மளை அன்பு செய்தாலும் நமக்கு யாரை பிடிக்குமோ அவருக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைனாலும் அவரை பின்னாடி திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது, அவருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சு அதை செஞ்சாவது திரும்பி வச்சிட மாட்டோமா அப்படின்னு யோசிப்போம். அதே ஒரு உணர்வை இங்கு தாவீது வெளிப்படுத்துகிறார். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன், ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அது எனக்காக இல்லை, ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அதை விட முக்கியமானது அவரது கோவிலில் அவர் என்ன நினைக்கிறார், எதை விரும்புகிறார், எதை ஆசைப்படுகிறார். நான் எப்படி இருக்கணும் விரும்புகிறேன், அவருக்கு என்ன தோணுது அதை நான் செய்யணும். இனியவர்களே, ஒரு ஒப்பற்ற அன்புறவு. கடவுளை இப்படிப்பட்ட ஒரு அன்புறவில் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் திரு அவை விரும்பியது. இயேசுவை பின்பற்றிய எல்லா மனிதர்களும் இப்படி ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு இல்லை, அவரை கொன்று விட்டார்கள், அவர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு விண்ணகத்திற்கு சென்று தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். நான் எப்படி மேலே போறது? நான் மனிதன், என்னால் பறக்க கூட முடியாது, நான் எப்படி கடவுள்கிட்ட போறது? அப்போ நான் செத்தம்னா கடவுள்கிட்ட போயிடலாம். ஆனால் நானே என் உயிரை எடுத்துக்கிடக்கூடாது, ஏனென்றால் இந்த உயிர் கடவுள் கொடுத்தது, அதை நானே எடுப்பேன் என்று சொன்னால் அது பாவன நரகத்துக்கு போயிடுவேன். இப்போ நான் என்ன செய்யறது? அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு கை கொடுத்தது வேத கலாபனைகள், துன்புறுத்தல்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிக்கையிட்டார்களோ, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் உறக்க சொன்னார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்தார்கள், படுகொலை செய்தார்கள், பயங்கரமாக துன்புறுத்தினார்கள், மற்றவர்களுக்கு முன்னாடி இழிவுபடுத்தி கொண்டார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி நான் கஷ்டப்பட்டு செத்தோம்னா நான் இயேசுகிட்ட போயிடுவேன், கடவுள்கிட்ட போயிடுவேன், கடவுளோடு இணைந்து வாழ முடியும், அவரை முகமுகமாக நான் பார்க்க முடியும். தாவீது அரசர் எதை விரும்பினாரோ அதை நான் செய்ய முடியும். அவரது கோவிலில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க முடியும், அவரது திருவுளத்தை கண்டுகடைய முடியும். அதனால தான் மறைசாட்சிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இறந்து போனார்கள். புனித அந்தியோக்கிய நகர் இன்னாசியாரிடம் அவர் சாக போகிற பொழுது அவரை பின்பற்றி எல்லாரும் அழுது கொண்டே பின்னாடி போறாங்க. நீங்கள் சாக போகிறீர்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு கற்பித்தீர்கள், எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தீங்க, ஆனால் உங்களை கொலை செய்ய போகிறார்களே, இனி எங்களுக்கு யார் தந்தையாக இருப்பார், இனி எங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மகிழுங்கள். ஏன்னா பல்வேறு விதமான கோதுமையை ஒன்றா எடுத்து அதை அரைச்சி அதை தட்டி பிறக்கி சுத்தமான மாவில ஒரு கோதுமை செய்வது போல, திராட்சை பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு அதில் நல்ல பணிகளை எடுத்து வைத்து காலால் மிதித்து நசுக்கி எடுத்து அதன் சாறை ஒரு ரசமாக மாற்றுவதை போல நான் மிருகங்களின் பற்களில் அரைக்கப்பட்டு, கடிபட்டுன்னு சொல்ல, அரைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நான் கிறிஸ்துவின் உடலாக மாறப்போகிறேன். ஒரு துன்பத்தை அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்க்கிறார். ஏனென்றால் அது துன்பம் அல்ல, நான் ஆண்டவரோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தொடக்க காலத்தில் எல்லா மறைசாட்சிகளுமே இதே மனப்பான்மை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவரது அழகை, நிறை அழகை என்னால் பார்க்க முடியும். பவுலடிகளார் சொல்லுவார், இப்பொழுது நாம் கண்ணாடியில் பார்ப்பது போல மங்களாக பார்க்கிறோம்,
ஆனால் ஆண்டவர் வருகிற பொழுது அவரை முகமுகமாக பார்ப்போம். அப்படி ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா மறைசாட்சிகளும் ஆசைப்பட்டார்கள். பவுலடிகளாரே ஒரு இடத்தில் சொல்லுவார், எனக்கு ஒரு ஆசை, நான் உயிர் நீத்து ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. இரண்டாவது, நான் இந்த உலகத்திலே தங்கி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதில் எது சிறந்தது? நான் இறந்து ஆண்டவரோடு இணைந்திருப்பது தான் மிகப்பெரிய ஆசை. ஆனால் இந்த உலகத்தில் நான் இருக்கணுங்கிறது உங்கள் பொருட்டு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இனி இவர்களை இங்கே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. பவுலடிகளார் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று என்னில் வாழ்கிறார் என்று சொல்வதற்கான அர்த்தம் அங்குதான் அடங்கி இருக்கிறது. நான் உயிர் நீத்து ஆண்டவரிடம் சென்று வாழ வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட விருப்பம், எனது சுய விருப்பம், எனது சுய தேவை, நப்பாசை. ஆனால் உங்கள் பொருட்டு இது தேவைப்படுகிறது. எனவே எனக்கு எது மிகச்சிறந்த இன்பமோ அதை விடுத்து உங்கள் பொருட்டு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனியவர்களே, அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை, அதுதான் கிறிஸ்துவின் தன்மை. எங்க அப்பா என்னை அனுப்பினார் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து இந்த மக்களுக்காக மடிந்து என்னுடைய இரத்தத்தினால் எல்லா பாவங்களையும் போக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என் தந்தை என்னை அனுப்பிய பணியை செய்வதே எனது உணவு என்று சொல்லி சீடரிடம் சொன்னவர். ஆனால் இறக்கிற பொழுது ஒரு எண்ணம், ஒருவேளை இந்த தவறு இவர்கள் மீது பாவமாக மறுபடியும் விழுந்துருச்சுன்னா. அவதான் கொடிய குத்தகைக்காரர் ஓமையை சொல்றார். கொடிய குத்தகைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் ஒருவர் திராட்சை தோட்டத்தை அமைத்து அதை கொடுத்து விட்டு பல காலம் வருகிற பொழுது பழங்களையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கும்படியாக வேலைக்காரர்களை அனுப்புகிறார்கள், அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அதைவிட வலிமையான வேறு வீரர்களை அனுப்புகிறார்கள், அவர்களையும் கொன்று போடுகிறார்கள். இறுதியில் அனுப்புறதுக்கு யாருமே இல்லை, என்னுடைய மகனை அனுப்புவேன், என்னுடைய மகனை ஒருவேளை அவர்கள் மதிப்பார்கள் என்று சொல்லி மகனை அனுப்புகிறார், அவனையும் கொன்றுதாங்க. எப்படி கொள்றாங்க? இவன் தான் சொத்துக்குரியவன், இவனை கொண்டுட்டோம்னா இனி யாருமே இல்லை அப்படின்னு கொன்றுதாங்க. தந்தை வருகிறார், அவர்களை ஒழித்து விடுகிறார் என்று சொல்லுகிறார். இயேசுவே சொன்னார் இறைவர். ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா, ஆனால் இயேசு கிறிஸ்து நினைச்சுக்கிறார், இறுதி வரையில் அவர்கள் மீது அன்பு கொள்கிறார். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தாம் அன்பு செய்தவர் மீது இறுதி வரையும் அன்பு செய்தார் அப்படிங்கிறது கல்வாரியில் தான் நிறைவடைகிறது. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனென்றால் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார். நான் மன்னிப்பு கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே தந்தை தண்டிக்க மாட்டார். இனி அவர்களை எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பு. இதை கண்டுகொண்ட பவுலடிகளார் சொல்லுகிறார், அப்ப நான் அந்த உலகத்தில் இருந்துக்கிறேன். அது மேலான ஆசீர்வாதம், மேலான ஆசை, ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அதை விட பிடிச்ச விஷயம் என்ன? இவர்களோடு இருந்து இவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பது, இன்னும் அவர்களை நம்பிக்கைகளை பலப்படுத்துவது. பவுலடிகளார் சொல்லுவார், நான் உங்களுக்கு திட உணவை கொடுக்க விரும்பினேன், ஆனால் நீங்கள் பாலையே பருகுகிறீர்கள். குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சாப்பாடு கொடுத்தா செமிக்காது, அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, ஜீரணிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை கொடுப்போம். அவங்க சாப்பிட ஆரம்பிக்க கூட என்ன செய்வோம், நல்லா பிசைஞ்சு மாவு மாதிரி தான் சாப்பாடு கொடுப்போம். ஏன்னா குழந்தைகளுக்கு அதுதான் உள்ளுக்குள்ளே இறங்கும். பவுலடிகளார் சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, ஆனால் போக முடியல. ஆனால் அதை குறித்து கவலைப்படவில்லை, அவர்களோடு இருக்கிறார். சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள், அப்பொழுதும் கடிதம் எழுதுகிறார். இறக்கும் வரைக்கும் அவர் கடிதம் எழுதி இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 133 1வது இறைவார்த்தை சொல்கிறது, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். எல்லா வார்த்தையும் முக்கியம், நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கே 2 3 பேர் ஒன்றாக கூட இருப்பாங்க, நான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். பவுலடிகளார் அதை கண்டுகொண்டார். நான் இறந்து மேலே போனாதான் கடவுளோடு இருக்க முடியுமா? இல்லை, அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அப்போ என்னுடைய சகோதரர்களோடு நான் இணைந்திருப்பேன், அதில் நான் அவரை கண்டுகொள்வேன்.
அப்ப ஆண்டவரது கோவிலில் ஆண்டவரது திருவுளத்தை கண்டறிதல் என்பது, கடவுளுக்கு எது பிடிக்கும்? 2-3 பேர் சேர்ந்திருந்தா, அவர்கள் இயேசுவின் பொருட்டு ஒன்றாக கூடியிருந்தா அது அவருக்கு பிடிக்கும். எனவே பவுலடிகளார் உயிர் நீத்து தான் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக உயிரோடு இருக்கிற பொழுது, என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நான் ஒருமித்து இருக்கிற பொழுது இயேசுவை கண்டுகொள்கிறேன். இனி இவர்களே வேத கலாபாணி முடித்த காலத்திலே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. ஏன்னா இப்போ வேத கலாபாணி இல்லை, கிறிஸ்தவம் அரச சமயமாக மாறிடுச்சு, நான் சாகிறதுக்கு வழி இல்லை. அப்போ கடவுளோடு எப்படி இருப்பது? காட்டுக்குள்ளே போய் என்னையே நான் வருத்தி கொள்கிறேன், நோன்பு இருந்து கொள்கிறேன் என்றார்கள். அதெல்லாம் விட உன்னதமானதாக பவுலடிகளார் கண்டு கொண்டது சகோதரர்களோடு ஒன்றிருப்பது, எல்லாருமாக இணைந்திருப்பது. ஆண்டவரது கோவிலில் ஆண்டவரது திருவுளம் இதுதான். கடவுளை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு, நமக்கும் உண்டு. ஆனால் எப்படி கண்டுகொள்வது? இதுதான் வழி, இதுதான் மிகச்சிறந்த வழி. எப்பொழுதுமே நமக்கு நினைவு இருக்கிற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 25வது இறைவார்த்தை 40வது இறைவார்த்தை 25வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை. இங்கே சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நான் பசியாயிருந்தேன் உன்னை கொடுத்தாயா, தாகமாயிருந்தேன் தாகத்தை தணித்தாயா. இந்த உலகத்தில் மனிதருக்கு என்ன செய்கிறோமோ அது ஆண்டவருக்கு செய்வது. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் ஆசை இருக்கிற மனிதர்கள் அதை செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஒப்பற்ற செயலை செய்ய முற்படுவோம், முழந்தால் படிடுவோம். கடவுளை காண வேண்டும் என்கிற ஆசையை எல்லா புனிதர்களும் வாழ்க்கையிலே நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள். அது ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சி. உள்ளார்ந்த விதத்திலே ஆண்டவரை காண வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்துவோம். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். இறைவா எனக்கொரு ஆசை, இறைவா எனக்கொரு ஆசை, உன்னை முகமுகமாய் நான் தரிசிக்கணும், உன் திருப்பதமே தினம் அமர்ந்திடணும். இறைவா எனக்கொரு ஆசை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமது உள்ளங்களில் இருக்கிறார், நம் கரங்களை பிடிக்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார். அந்த அன்பான ஆண்டவரை மாண்புயர் கீதம் பாடி போற்றுவோம். மாண்புயர் இல்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர்
யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் அனுதினம் மாற்றிடும் தூயவரே, ஆவலாய் உம் துணை நாடி வந்தோம். அடியவர் எமை தினம் ஆதரிப்பீர். கேட்பதை கேட்கையா மறந்தாலும் கொடுப்பதை கொடுக்க நீர் மறப்பதில்லை. கேட்பதை மறுப்பது இல்லை என்றோ, கேட்கும் முன் வழங்கும் வள்ளலென்றோ. புனித பெர்க்மான் அருள்